இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குடிநுழைவு குற்றங்களுக்காக அபராதம் செலுத்தி தாயகம் திரும்புவதில் வெளிநாட்டினர் தீவிரம். மலேசியாவில் குடியேற்ற குற்றங்களை செய்த வெளிநாட்டினர் குறைந்த அபராதம் செலுத்துவதன் மூலம் தாங்களாக முன்வந்து சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில் தீவிர முனைப்பு காட்டி வருகின்றனர். இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடையும் மலேசிய குடிநுழைவு வெளியேற்றம் திட்டத்தின் கீழ் தாயகம் திரும்புவதற்கு பதிவு செய்வதற்காக கோலாலம்பூரில் உள்ள குடிநுழைவு துறையின் அலுவலகத்தில் வெளிநாட்டினர் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த நடவடிக்கையினால் குடியேற்ற குற்றங்களை செய்த வெளிநாட்டவர்களுக்கு குறைக்கப்பட்ட 300 முதல் 500 ரிங்கிட் வரையிலான அபராதத்தை செலுத்தும் திட்டத்தின் மூலம் வெளிநாட்டவர்கள் தாங்களாகவே முன்வந்து தங்களது தாயகத்திற்கு திரும்ப அனுமதிக்கிறது. வெளிநாட்டினர், குறிப்பாக இந்தோனேஷியா மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகள் குடிநுழைவு அலுவலகத்தில் காலை 8 மணிக்கே வரிசையில் நிற்கும் காணொலியை ஊடகங்கள் வெளியிட்டன. சட்டப்பூர்வ வழக்கை எதிர்கொள்ளாமல் தாங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப விரும்பும் ஆவணமற்ற குடியேறிகளிடம் இருந்து இந்த திட்டத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. முறைகேடு எதுவும் இல்லை. HRD கார்ப் மீதான கரையை போக்கிய MACC. HRD கார்ப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாகத்தில் முறைகேடு எதுவும் நிகழவில்லை என்பதை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கண்டறிந்துள்ளது. இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட நாடாளுமன்ற பொது கணக்கு தணிக்கை செயற்குழுவான PAC-யின் அறிக்கையில் அத்தகவல் இடம்பெற்றது. அக்டோபர் 23ஆம் தேதி நடைபெற்ற PAC விசாரணையின் போது MACC விசாரணை அதிகாரி முகமது ஃபுவாட் செட்டர் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார். MACC சட்டத்தின் கீழ் HRD கார்ப் மீது விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டதில் முறைகேடு எதுவும் நிகழவில்லை என உறுதியாக சொல்வதாக ஃபுவாட் கூறியுள்ளார். மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கும் HRD கார்ப்பின் நிர்வாகத்தில் பல்வேறு தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கடந்த ஜூலையில் தேசிய தலைமை கணக்கு தணிக்கை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பயிற்சிகளுக்கான அனுமதி, முதலீடுகள் மற்றும் சொத்து வாங்குதலில் நூற்றுக்கணக்கான மில்லியன் ரிங்கிட் நிதி தவறாக கையாளப்பட்டிருப்பது அம்பலமானதாக கூறி அவ்வறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து MACC விசாரணைக்கு வழிவிட்டு ஜூலையில் தற்காலிக விடுப்பில் சென்ற HRD கார்ப்பின் தலைமை செயல் அதிகாரி ஷாகுல் ஹமீத் சைட் தாவூத் அண்மையில் தான் பணிக்கு திரும்பினார். அவ்விவகாரம் குறித்து முன்னதாக கருத்துரைத்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒருவர் நிரபராதியே என கூறியிருந்தார். HRD கார்ப்பின் நிர்வாகத்தினர் எவரும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். ஊழல் வழக்கில் சைட் சாடிக்கின் மேல்முறையீடு மார்ச் 19 விசாரணைக்கு வருகிறது. ஊழல் குற்றச்சாட்டில் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மூவா நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் செய்துள்ள மேல்முறையீடு அடுத்த ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. மார்ச் 19, 20 என 2 நாட்களுக்கு மேல்முறையீடு செவிமடுக்கப்படும் என புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதற்கு முன்பாக மார்ச் 4ஆம் தேதிக்குள் இரு தரப்புமே தங்களின் வாதங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்துவிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பேர்சத்து கட்சியில் இருந்தபோது அதன் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான 1.12 மில்லியன் ரிங்கிட் நிதியை முறைகேடு செய்தது, நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது மற்றும் பணச்செலவை செய்தது தொடர்பில் 4 குற்றச்சாட்டுகளில் சைட் சாடிக் குற்றவாளியே என கடந்த ஆண்டு நவம்பரில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதை அடுத்து அவருக்கு 7.5 ஆண்டு சிறை, 2 பிறம்படிகள், 10 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டது. இவ்வேளையில் ஓராண்டு காத்திருப்புக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு தேதி குறிக்கப்பட்டிருப்பது குறித்து சைட் சாடிக் மகிழ்ச்சி தெரிவித்தார். தம் மீதான களங்கத்தை போக்க இந்த மேல்முறையீட்டை நடைமுறையாக நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக அவர் சொன்னார். சிரியாவில் இருந்து தப்பியோடிய பஷார் ரஷ்யாவில் தஞ்சம். அதிபர் பதவியை துறந்த சிரியாவில் இருந்து தப்பியோடிய பஷார் அல் அசாட் தனது நெருங்கிய பங்காளி நாடான ரஷ்யாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். பஷாரும் அவரின் குடும்பத்தாரும் நள்ளிரவு வாக்கில் மாஸ்கோ சென்றடைந்தனர். மனிதநேய அடிப்படையில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடிவு செய்ததாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சு கூறியது. சிரியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அரசியல் தீர்வையோ ரஷ்யா ஆதரிக்கிறது.
எனவே ஐநா முன்னெடுத்த பேச்சுவார்த்தை தொடரப்பட வேண்டும் என்று கிரெம்ளின் விரும்புவதாக வெளியுறவு அமைச்சு கூறியது. சிரியாவில் ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிக்காரர்களுடன் ரஷ்யா தொடர்பு கொண்ட நிலையில் அங்குள்ள ரஷ்ய இராணுவ தளத்தின் பாதுகாப்புக்கும் தூதர அலுவலகங்களுக்கும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அது கூறிக்கொண்டது. கடந்த 10 நாட்களில் முக்கிய நகரங்களை படிப்படியாக கைப்பற்றி முன்னேறிய கிளர்ச்சி தரப்பு நேற்று காலை தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியது. இதையடுத்து பஷாரின் சாம்ராஜ்யம் கவிழ்ந்து 13 ஆண்டு கால உள்நாட்டு போரும் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே குடும்பத்தின் சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டதை சிரியா மக்கள் சாலைகளில் ஆடி பாடி கொண்டாடி வருகின்றனர். ஜொஹூரில் விபச்சாரம், GRO சேவை, குண்டர் கும்பல் நடவடிக்கைகளுக்கு எதிரான சோதனை, 189 பேர் கைது. ஜொஹூர் பாரு மற்றும் இஸ்கந்தார் புத்திரியில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்னோடா சிறப்பு சோதனை நடவடிக்கைகளில் பல்வேறு குற்றங்களுக்காக 189 பேர் கைதாகினர். வெள்ளிக்கிழமை தொடங்கி நேற்று வரை 6 சோதனை நடவடிக்கைகளை நடத்தப்பட்டதில் கைதானவர்களில் 177 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். கேளிக்கை மையங்களில் விபச்சாரம், GRO எனும் வாடிக்கையாளர்களுக்கு பாலியல் ரீதியிலான சேவை மற்றும் குண்டர் கும்பல் நடவடிக்கைகளை முறியடிப்பதே அச்சோதனைகளின் நோக்கம் என ஜொஹூர் போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் தெரிவித்தார். கைதான மொத்த பேரில் 161 வெளிநாட்டு பெண்கள் ஆவர். தொடக்க கட்ட சிறுநீர் பரிசோதனையில் 16 உள்ளூர் ஆடவர்களும் 12 வெளிநாட்டு பெண்களும் போதைப்பொருள் உட்கொண்டதும் கண்டறியப்பட்டது. கைபேசிகள், கட்டண ரசீதுகள், ஒலிபெருக்கிகள் உள்ளிட்ட பொருட்களுக்கும் 2510 ரிங்கிட் ரொக்கமும் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்வேளையில் கடந்த ஜனவரி முதல் நேற்று வரை மாநிலம் முழுவதும் கேளிக்கை மையங்களை குறிவைத்து ஜொஹூர் குற்றப்புலனாய்வுத்துறை 388 சோதனைகளை மேற்கொண்டுள்ளது. அவற்றில் மொத்தமாக 1699 வெளிநாட்டவர்கள் உட்பட 1910 பேர் பல்வேறு குற்றங்களுக்காக கைதானதாக டத்தோ குமார் சொன்னார். ஜொஹூர் பாரு நுழைவு மையத்தில் தானியங்கி நுழைவாயிலில் கோளாறு, அதிகமானோர் அவதி. ஜொஹூர் பாருவில் உள்ள பங்குனான் சுல்தான் இஸ்கந்தாரில் உள்ள சுங்க குடிநுழைவு மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட வளாகத்தில் உள்ள அனைத்து 46 ஆட்டோகேட் எனப்படும் தானியங்கி நுழைவாயில்களில் நேற்று தொழில்நுட்ப கோளாறால் பழுதடைந்ததால் ஆயிரக்கணக்கான பேருந்து பயணிகள் 4 மணி நேரம் தாமதமாக வந்தனர். மதியம் 12:20 மணிக்கு ஏற்பட்ட இந்த கோளாறினால் பேருந்து வருகை மற்றும் வெளியேறும் பகுதிகளில் குடிநுழைவு குடியேற்ற அனுமதியை சீர்குலைந்ததால் அதிகாரிகள் சொந்தமாக செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் கனரக வாகனங்களின் குடிநுழைவு அனுமதி பாதிக்கவில்லை. மூத்த குடிமக்கள், குழந்தைகளுடன் பெற்றோர்கள் மற்றும் சிங்கப்பூருக்கு செல்லும் மலேசிய தொழிலாளர்கள் ஆகியோருக்கு சிறப்பு பாதைகள் திறக்கப்பட்டு கூட்டத்தை நிர்வகிக்க அதிகாரிகள் மாற்று முகப்பிடங்களை செயல்படுத்துகின்றனர். இதனிடையே தானியங்கி நுழைவாயில்கள் கோளாறு சீர் செய்யப்பட்டதை தொடர்ந்து நேற்றிரவு குடிநுழைவு பரிசோதனைகள் வழக்கு நிலைக்கு திரும்பியதாக அறிவிக்கப்பட்டது. அமலாக்க அதிகாரி ஒருவர் சோதனையில் உள்ளூர் ராப் கலைஞரை பதிவு செய்த சம்பவம் தொடர்பில் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்னிப்பு கோரினார். மசாஜ் செய்து கொண்டிருந்த போது சோதனையில் தூண்டும் மட்டும் அணிந்திருந்த உள்ளூர் ராப் கலைஞர் ஒருவரை சுபாங்ஜயா நகராண்மை கழக அமலாக்க அதிகாரி பதிவு செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் எங் சியூலின் மன்னிப்பு கோரியுள்ளார். அந்த கலைஞருக்கும் அமலாக்க அதிகாரிகளுக்கும் இடையே தவறான புரிதல் இருந்திருக்கலாம் என்று ஊராட்சி மன்றம் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான எங் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தை இரு தரப்பினரும் சுமூகமாக தீர்த்துக் கொள்வார்கள் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு தாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் இன்று வரை அமலாக்க அதிகாரிகள் சட்டவிரோதமான இடங்களில் மேற்கொள்ளும் சோதனையின் போது எவ்வாறு கையாள வேண்டும் என்பதற்கான சீரான நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறை எதுவும் எங்களிடம் இல்லை என அவர் கூறினார். எனினும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று இங் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். எதிர்காலத்தில் இவ்வாறான நடவடிக்கையின் போது உடையில் கேமராக்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆலோசனையை பரிசீலிப்பதாகவும், ஆனால் முதலில் அனைத்து ஊராட்சி மன்றங்களுடனும் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 7 மாநிலங்களில் மழை கடுமையாக இருக்கும், மெட் மலேசியா எச்சரிக்கை.
கிழக்கு கரை உட்பட இந்த புதன்கிழமை வரை கடுமையான மழை பெய்யும் என்பதால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என மெட் மலேசியா எனப்படும் மலேசிய வானிலைத்துறை எச்சரித்துள்ளது. பஹாங்கில், குவாந்தான், பெகான், ஜெராண்டோட், மாரான், ராம்பின் ஆகிய 5 மாவட்டங்களிலும், தெலங்கானாவில் கெமமான் மற்றும் டுங்கூனிலும் கடுமையான மழை பெய்யும் என இன்று காலை 9 மணி அளவில் மெட் மலேசியா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் கிளந்தான் மற்றும் பெர்லிஸிலும் ஒட்டுமொத்தமாக மழை மோசமாக இருக்கும் என்பதோடு உலு பேராக் மற்றும் கெடாவில் குபாங் பாசு, கோத்தஸ்டார், பொகோசேனா, பாடங் ரேத்தெராப், பென்டாங், சிக் மற்றும் பாலிங்கிலும் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டது. மேலும் பஹாங்கில் கேமரன் மலை, லிப்பிஸ், ரவ், பென்தோங், தெமர்லோ மற்றும் பெரா ஆகிய மாவட்டத்திலும் வானிலை மிகவும் மோசமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜொஹூரில், சிகாமட், மெர்சிங், கோத்ததிங்கி ஆகிய இடங்களிலும் கடுமையாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புக்கெட்டில் கடற்கரை மசாஜ் செய்த பின் சிங்கப்பூர் ஆடவர் மரணம். தாய்லாந்தில் புக்கெட் காத்து மாவட்டத்தில் உள்ள பட்டோங் கடற்கரையில் உடல் மசாஜ் செய்த பின் சிங்கப்பூர் ஆடவர் ஒருவர் திடீர் மரணம் அடைந்தார். சனிக்கிழமை அன்று இரவு 11 மணி அளவில் சிங்கப்பூர் சுற்றுப்பயணி ஒருவர் மரணம் அடைந்தது குறித்து மசாஜ் நிலையம் புகார் செய்துள்ளது என பட்டோங் போலீஸ் தலைவர் குவார் செமர்சாய் ஹெட்டஸ்வாட் தெரிவித்ததாக பாங்காக் போஸ்ட் தகவல் வெளியிட்டது. 52 வயதுடைய அந்த ஆடவர் 45 நிமிடம் உடலில் எண்ணெய் மசாஜ் செய்த பின் தளர்ந்த நிலையில் இருந்ததாகவும் அதன் பின் அவரது சுவாசம் நின்றுவிட்டதாக கூறப்பட்டது. அந்த ஆடவர் மீண்டும் சுவாசிப்பதற்கு உதவும் பொருட்டு அவருக்கு மசாஜ் நிலைய அதிகாரி CPR முதலுதவி நடவடிக்கை மேற்கொண்ட போதிலும் அவர் மீண்டும் சுயநினைவிற்கு திரும்பவில்லை. இறந்த நபருக்கு சவ பரிசோதனை மேற்கொள்வதற்கு அவரது மனைவி மறுத்துவிட்டதோடு அவரது உடலை சிங்கப்பூருக்கு எடுத்து செல்ல விரும்பியதாக குவார் செலன்சாய் ஹெரன்ஸ்வாட் கூறினார். கோலோக் ஆற்றில் சட்டவிரோத தளங்கள் அமைதியாக காணப்பட்டன. ரந்தாவ் பஞ்சாங்கில் சுங்கை கோலோக் ஆற்றில் சட்டவிரோத தளங்களை பயன்படுத்தி எல்லை பகுதிகளை கடப்பதற்கு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு நிலைமை அமைதியாக காணப்படுகிறது. இதற்கு முன் சுங்கை கோலோக் ஆற்றின் சட்டவிரோத தளங்கள் மூலம் எல்லை பகுதிகளை கடக்கும் நடவடிக்கைகள் அதிகமாக இருந்ததால் தாய்லாந்தில் கோலோக் பகுதியில் உள்ள படகுகள் மற்றும் ரந்தாவ் பஞ்சாங்கில் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களும் இந்த சட்டவிரோத பகுதிகளை பயன்படுத்தியதால் நிலைமை எப்போதும் பரபரப்பாக இருந்து வந்தது. இதற்கு முன் மாணவர்கள் பயன்படுத்திய பல சட்டவிரோத தளங்களில் காலை 6:45 முதல் 7:30 வரையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் எந்த நடமாட்டமும் இல்லை என்று கண்டறியப்பட்டது. பெரும்பாலான மாணவர்கள் குடிநுழைவு, சுங்கத்துறை, தனிமைப்படுத்தும் மையம் மற்றும் பாதுகாப்பு வளாகத்தை பயன்படுத்துகின்றனர். மேலும் அவர்களில் சிலர் தங்கும் விடுதிகளில் தங்கி இருக்கின்றனர். காலை 7 மணி அளவில் ICQS வளாகம் திறக்கப்பட்டவுடன் மாணவர்கள் கால்நடையாகவும் சிலர் தங்களது பெற்றோர் மற்றும் நண்பர்களின் மோட்டார் சைக்கிள்களிலும் ரந்தாவ் பஞ்சாங்கில் நுழைவதை காண முடிந்தது.